ஹாய் இப்போ மேக்னட்டிசம் அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின் தான். சரி, ஓகே. கொஷின் என்னன்னா, a straight wire carrying a current of 12 ampere is bent into a semicircular arc of radius 2 cm as shown in figure. The magnetic field B at the center of the arc. ஓகே, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஒரு வயர் வந்து இப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு செமிசர்க்குலர் ஆர்க் இருக்குது, நெக்ஸ்ட்டு எகெயின் வயர் லீனியராக இருக்குது. இப்படி ஒரு செட்டப்பில் இந்த செமிசர்க்கிளோட சென்டர் அந்த ஓன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? ஸோ கொஷின் ரொம்ப சிம்பிள் தான், பட் டேரெக்டாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் நிறையா யோசிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரது என்னென்னா, வெரி ஃபஸ்ட்டு டாபிக் ஆஃப் மேக்னட்டிசம் வந்து பயட்-சாவர்ட் லா. இது வந்து பீப்புள் வந்து நிறையா மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் பயட்-சாவர்ட் லா அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, dB = μ0/4π IDL sin θ/r². சரி, ஓகே. சரி, இந்த ஃபார்முலாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, μ0/4πன்றது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் பெர்மிட்டிவிட்டி. அது அதாவது ஒரு கரண்ட் மூவ் ஆகுது, மூவிங் கரண்ட் கேன் காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது யார் சொன்னதுன்னா ஒயர்ஸ்டெட் கண்டுபிடிச்சார். அதாவது என்னென்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நார்மலாக எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஜஸ்ட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இங்கே சைடில் டேபிளில் நார்மலாக ஆக்சிடென்ட்லி ஒரு அந்த காம்பஸ் இருக்குது, அந்த காம்பஸ் ஸ்டார்டட் டிஃப்ளெக்டிங். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் இதோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது மூவிங் கரண்ட் கேன் காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது. பட் அது இந்த சமக்கு தேவைப்படாது. பட் அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட நிறைய அப்ளிகேஷன்ஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. சரி, ஓகே, அதுதான் ஐ. இந்த டிஎல்ன்றது அந்த ஒரு கரண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, அதோட ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எலமெண்ட், லென்த் எலமெண்ட். அந்த ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் தான் இந்த டிபியை காஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணிக்கணும். நமக்கு அந்த டோட்டல் எலமெண்ட் ஆஃப் தட் கரண்ட் வேணும். அந்த கரண்ட் வந்து எவ்வளோ தூரம் போதோ அதோட மொத்த லென்த்தும் நமக்கு வேணும். அதுதான் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சைன் தீட்டான்றது நத்திங், ஜஸ்ட் அந்த இப்போ ஒரு எலமெண்ட் சொன்னல, அதுக்கும் அந்த லைன் ஆஃப் ஜாயினிங் அந்த பாயிண்ட்டுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஆங்கிள், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இந்த r²ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் பாயிண்ட் அண்ட் த கரண்ட் எலமெண்ட். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இந்த சைன் தீட்டா வச்சு நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இந்த ஏபியோட லென்த் எலமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். எகெயின் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், அதுவும் லைக் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். லைக் மீன்ஸ் சேம் டேரக்ஷனில். ஸோ பாருங்களேன், இது ரெண்டுக்குமே ஆங்கிள் வந்து எய்தர் 0வாக இருக்கலாம் இல்லை 180 இருக்கலாம். ஏன்னா இப்படி கூட இருக்கலாம். லைக் நம்ம ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பேசுகிறேன். எய்தர் 0வாக இருக்கலாம், 180 இருக்கலாம். பட் சைன் 0வாக இருந்தாலும் சரி, சைன் 180 இருந்தாலும் சரி, நமக்கு 0 தான் ஒரு ஆன்சர். சைன் 0 = 0, சைன் π = 0. ஸோ இந்த ஏபின்ற அந்த எலமெண்ட்டில் போகிற கரண்ட்னால நமக்கு இந்த ஓன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அந்த பர்டிகுலர் எலமெண்ட்னால நமக்கு ஓன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. சிமிலர்லி இந்த டிஇ அந்த எலமெண்ட்னாலையும் நமக்கு ஓன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. ஏன்னா நமக்கு சைன் தீட்டா ஆஃப் தட் இது 0 π வந்து ஈக்குவல் 0வாக இருக்குது. ஓகே, ஏன்னா ரெண்டோட லைன் ஆஃப் எகெயின் சைன் தீட்டா தான். அந்த டிஎலும் அந்த ஆரும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்னால அந்த பாயிண்ட் ஓன்ற இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஏபிடியை கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அந்த பிசிடின்ற ஒரு செமி சர்க்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்களேன், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது தான். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, பரவாயில்ல, சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர். ஸோ இந்த பாயிண்ட்லேயும், அதாவது இந்த பாயிண்ட்டு நான் வேறு கலர் எடுத்து உங்களுக்கு அந்த போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் டேன்ஜென்ட் அப்படி வரையுமோ. நெக்ஸ்ட்டு ஆர் இப்படி இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது வந்து நீங்கள் ஒரு ஆர்க்கு ஒரு சர்க்குலர் அந்த ஷேப்புக்கு போயிட்டிங்கனாலே ஒரு பாயிண்டில் இருக்காது. அதாவது டேன்ஜென்ட்டுக்கும் அந்த டேன்ஜென்ட்டுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்வேஸ் 90 டிகிரி. சரி, இதே எதுக்கு இப்போ இங்கே சொல்கிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரேடியஸ் கரெக்டாக, அந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ். அதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நம்ம அந்த ஆர்க் எலமெண்ட், அதாவது கரண்ட் எலமெண்ட் டு த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு கரண்ட் வந்து இப்படி தான் போகும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கரண்ட் இப்படி தான் போகும். இல்லை இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா கரண்ட் இப்படி தான் போகும். சரி, இது என்ன சொல்ல வரீங்கன்னா, கரண்ட் அந்த ஆர்க் ஃபுல்லாக டேன்ஜென்ஷியல் டைரக்ஷன் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். எகெயின் டேன்ஜென்ட்க்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டோம்.
ஸோ இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த செமிசர்க்கிளில் உள்ள எந்த கரண்ட் எலமெண்ட்டாக இருந்தாலும் அந்த ரேடியஸ்க்கு உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ நான் sin 90 போட்டுக்கலாமா? sin 90 வந்து என்னது 1. ஸோ எனக்கு dB ஈக்குவல் டு μ0/4π IDL/r² தான் வரும். ஏன்னா sin 90 வந்துடும். θ ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ தான் சொன்னேன் அந்த டான்ஜென்ஷியல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ sin 90 ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடான ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து b தான் தேவை. இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல dl இன்டெகிரேட் பண்ணோம். ஓகே, அதையும் நான் சரி இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். இல்லை μ0I4π/r². இந்த r²ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் எலமெண்ட் டு இந்த ஓன்ற பாயிண்ட்டு. லெட்ஸே இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து a இல்லை r, நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம். அப்படின்னு வைக்கும் போது நமக்கு μ0/4π, நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், a² × I இன்டெக்ரல் ஆஃப் dl அப்படின்னு இருக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பின்னு வந்துடும்ல, ஜஸ்ட் b, அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த dl வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? dlனா நத்திங், அந்த எலமெண்ட் தானே நம்ம எடுக்கிறோம், அதாவது மொத்த வேல்யூ ஆஃப் தட் எலமெண்ட். இது வந்து ஸ்மால் எலமெண்ட்னா இதோட மொத்த வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்போனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள், அவ்வளோதான். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு தெரியும் 2πa, ஏன்னா இங்கே ரேடியஸ் ஏன்னு எடுத்திருக்கேன் 2πa. இதே செமி சர்க்கிளுக்கு வந்து இதில் பாதி தானே இருக்கும், ஸோ πa. ஸோ dlக்கு பதிலாக இன்டெகிரேஷன் ஆஃப் dlக்கு பதிலாக நான் πa போடுறேன். ஸோ μ0I/4πa² × πa. ஸோ π கேன்சல் ஆயிரும், a² a²ல் இருக்க a கேன்சல் ஆயிரும். நமக்கு அல்டிமேட் என்ன வரும்னா μ0I/4aன்னு வரும். ஸோ ஒரு செமி சர்க்குலர் ஆர்க்னால அதோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அந்த எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஸ்டினும் சிமிலராக அதே மாதிரி தான். μ0க்கு வந்து என்ன எழுதிக்கலாம்? 4π × 10⁻⁷, கரெக்டு, × I 12 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 4. ஏ என்னன்னா 2 சென்டிமீட்டர், நான் அது வந்து 2 × 10⁻⁻2ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இங்கே இருக்க 4 கேன்சல் ஆயிரும், 2 12 கேன்சல் ஆகி 6 வந்துடும். ஸோ 6π × 10⁻, இங்கே -7 இருக்குது, -2 இருக்குது, அப்போ 10⁻⁻5. ஓகே, 6π வந்து பையோட வேல்யூ வந்து 3.14. அப்போ ஜஸ்ட் 3ன்னு எடுத்துட்டேன்னா 3 6 are 18. ஸோ 3.1 இருக்கிறதுனால இது 18 to 19 ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இன்ட்டு 10⁻⁻5. இப்போ லைக் இவ்வளோ தான் நம்மளால் போக முடியும். எக்ஸாக்டாக நம்மளால் எக்ஸாம்பிள் உட்காந்து போட முடியாது, ஜஸ்ட் லாஜிக்கலாக யோசிங்க. அப்போ நமக்கு ஆப்ஷனில் பார்க்கலாம் 10⁻⁻5, அதாவது 18 19 10⁻⁻5னா 1.8 இல்லாட்டி 1.9 × 10⁻⁻4ன்னு எழுதிக்கலாம், கரெக்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஓகே ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, ஓகே ஓகே. லைக் ஒரு விதத்தில் இந்த சம் முடிச்சிருக்கோம். லைக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டாலேருந்து செமி சர்க்குலர் ஆர்க்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து கொஷின் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு ஓகே, கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் போர்டு வந்து ரொம்ப மிஸ் ஆகலை. லைக் நான் எஸ்டர்டே கிளாஸ்க்கு இன்றைக்கி பரவாயில்ல. எகெயின் உங்களுக்கு சப்போஸ் கொஷின் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் உங்கள் கொஷினை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பை.